தொகுதி மறுவரையறை நிலைப்பாட்டில் நடுவண் அரசை மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பது எல்லாமே பில்டப் கொடுத்து தேர்தலில் வெல்வதற்கு போடும் நாடகம் என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தால் பாஜக அரசுக்கு நல்ல பெயர் சென்றுவிடும் என்பதால் அதை ஸ்டாலின் தற்போது எதிர்ப்பதாக எடுத்துரைத்துள்ளார். திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடு புறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகையில் அப்படித்தான் வரும். நாளைக்கு டபுள் கே மாறுறாரு. அவரெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் தெளிவா இருக்கு. நம்முடைய மாநிலம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்தப்படும் என்று உறுதி கொடுத்துட்டாங்க. உறுதிப்படி செயல்படுவாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. நீட்டு யார் கொண்டாந்தது? காங்கிரஸ் திமுக தான் கொண்டாந்தது. 2019 டிசம்பர்ல மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு. திமுக இருக்கிற காந்தி செல்வன் சுகாதார இணையமைச்சர். அப்பதான் நீட்டை கொண்டாந்தீங்க. கொண்டாந்ததும் அவர் தான், எதுக்குறதும் அவர் தான். யாரு கொண்டாந்தது, எதுக்குறதோ எப்படி பாருங்க, டபுள் கே மாடுறாங்க. இதை பத்தி ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் 39 பேர் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டிங்களா? தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பெறுவதற்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு போராடினீங்களா? எதுவுமே இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு பில்டப். இன்றைக்கு இருக்க இந்த முதலமைச்சர் பில்டப் கொடுத்துட்டு வருகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக எடுக்கின்ற நாடகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள்.